ஃப்ளாட் ஃபீட் இருந்தால் பேக் பெயின் வருமா? எஸ், கண்டிப்பாக வருங்க. அது ஏன் அப்படின்றதான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் நான். ஃப்ளாட் ஃபீட்னா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலில் வந்து ஒரு ஆர்ச் இருக்குது. அதாவது காலோட உள் பக்கத்தில் பெருவிரல் சைடில் வர்ற அந்த இடத்துல ஒரு ஆர்ச் இருக்குங்க. அந்த ஆர்ச் வந்து எல்லாருக்குமே நார்மலாக இருக்கும். ஃப்ளாட் ஃபீட்னா நீங்கள் நின்னாலும் உட்காந்தாலுமே அது ஃப்ளாட் ஃபீட் ஆகிடும். இது ரெண்டாவது வகை. நார்மல்ன்றது ஆர்ச் எப்போவுமே இருக்கும். அவங்க பாடி வெயிட் போட்டு நின்னாலும் அந்த ஆர்ச் இருக்கும். நார்மலாக அவங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்து கால் பார்த்தாலும் அந்த ஆர்ச் இருக்கும். இதுதான் 3 வகைகள். ஸோ இந்த ஆர்ச்சில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் உங்களுக்கு முதுகு வலி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாட் ஃபீட் இருக்கிறதுனால என்னன்னா, உங்க ஃபுட் மசில் வீக்காக இருக்கிறதுனால இந்த ஆர்ச் வந்து இறங்குதுங்க. இதுதான் அதோட பயோமெக்கானிக்கல் ரீசன். அப்போ இது இறங்குறதுனால என்ன ஆயிடும், உங்களோட முட்டியில் உள்ள மசிலும், உங்களோட காஃப் மசில், உங்களோட இன்னர் தை மசில் எல்லாம் லோடு ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இவருக்கு ஷாக் அப்சார்பர் எஃபெக்ட் கொடுக்கணும்ல ஆர்ச், அதை கொடுக்காம இறங்குறதுனால இந்த மசில் எல்லாம் வீக் ஆகி உங்க பெல்விஸை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். அதாவது உங்க இடுப்பு மசிலை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃப்ளாட் ஃபீட்னால பேக் பெயின் வரதுக்கான கனெக்ஷன் அது. அப்போ இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் சார்? நான் பேக் பெயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண எனக்கு வலியே குறையலனா, கீழே ஃபுட்வேரில் ஆர்ச் வச்ச ஃபுட்வேர் போட்டிங்கன்னா உங்கள் பேக் பெயின் வந்து உடனே ரிலீவ் ஆகிடுங்க. இதை இன்னும் ஃபர்தராக தெரியணுமா, என்னோட யூடியூப் சேனலில் போய் பாருங்கள், டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.